யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா. அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்காக தான் இந்த காணொலியை நாங்க ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்புல இருந்து வாழைச்சேனை நோக்கி வரும் பொழுது ஏறாவூர் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் உண்டு, அதோட சேர்த்த மாதிரியே இருக்கு ஒரு கடை. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே சம்சம் என்று சொல்லி ஒரு கடை இருக்கு. சம்சம் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மக்காவுல இருக்கிற ஒரு குறையாத ஒரு நீர் உண்டு. பெரும்பாலும் தண்ணி எல்லாம் எல்லாரும் மக்களுக்கு போராக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பேர்ல ஒரு அருமையான ஒரு மொபைல் ஷாப் ஒன்று காணப்படுது. நாங்க பெரும்பாலும் எல்லா கடைகளுக்கு ப்ரொமோஷன் போடுறது இல்ல. நல்ல நபர்கள் கட்டாயம் வியாபாரத்தை முன்னேற்றணும் என்று துடிச்சு கொண்டிருக்கிற நபர்களுக்கு தான் அதிகமா நான் காணொலி போடுறது. அந்த வகையில இந்த ஷாப் ஒரு நல்ல ஒரு ஷாப். 4 வருஷத்துக்கு கிட்ட அந்த ஷாப்பை அந்த கடை ஓனர் செஞ்சு கொண்டிருக்காரு. அதோட சேர்த்து இப்போ 1 வருஷமா இந்த இடத்துல லொகேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காரு. இந்த இடத்துக்கு மொத்தம் அதே பேர்ல கிட்டத்தட்ட 4 வருஷமா செய்யறாரு. இப்ப லொகேஷனை சேஞ்ச் பண்ணிருக்காரு இந்த இடத்துக்கு. அது ஒரு வருஷத்துக்கு உள்ளதான். அந்த கடைக்கு நாங்க போயிருந்தோம், விசிட் பண்ணி பார்த்தோம். சரியா, அலிகார் ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்குது. மற்றது நாங்க இங்க இருந்து வாழைச்சேனையில இருந்து வரக்குள்ளையும் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா சரியா வலக்கை பக்கம் இருக்குது அந்த கடை. அலிகார் ஸ்கூலுக்கு சரியா முன்னுக்கு இருக்குது அந்த கடை. சம்சம் மொபைல் ஷாப் அப்படி. அந்த கடையில நிறைய முக்கியமான விடயங்களை நாங்க அவதானிச்சோம். ஒரு போன் கடை என்று சொன்னா கட்டாயம் ஒரு கஸ்டமருக்கு முதலாவது வாராக்களை வரவேற்று ஒரு அழகான முறையில அந்த ஷாப்ல வார கஸ்டமர் எல்லாம் அந்த ஓனர் அன்பான முறையில ஒரு சேவிஸ் கொடுத்திருந்தாரு. அது மற்ற முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த அண்ணா பற்றி என்ன, நாங்க அவர்கிட்ட நின்ற டைம் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணல. ஒரு போன் ஒன்று வந்தது. அந்த போன் துபாயில இருந்து வந்ததாம். அதுக்குரிய பெக் கவர் கேட்டு வந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்ன, சரியான ஸ்லிம்மா இருந்துச்சு. மேக்சிமம் ட்ரை பண்ணி போட்டு சொன்னாரு, அண்ணா இந்த போனுக்கு அநேகமாக இங்க இல்ல, எதுக்கும் நீங்க தாங்க, நான் எடுத்து தாரணுன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா மற்ற மொபைல் நாங்க பிள்ளையா சொல்லல, சில இடங்கள்ல போனா செட் ஆகாத பெக் கவரை கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. செட் ஆகாத பெக் கவரை கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அண்ணா சொன்னது என்னன்னு சொன்னா, இது செட் ஆகாது, டெம்பர்ட் வேணும்னு சொன்னாலும் ஒட்டி தாரன். சரியான ஸ்லிம்மா இருக்கு. அந்த போன் அழகா இருந்துச்சு, சரியான ஸ்லிம்மா இருக்குது. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க தந்துட்டு போங்க, நான் ட்ரை பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொல்லி போன் நம்பர் எல்லாம் வாங்கி எடுத்து தராரு. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம் பார்த்து நாங்க புதுசா இருந்துச்சு, போனுக்கு பின்னுக்கு அந்த இது போட்டோ ஒட்டுறது நல்லா இருந்துச்சு. 3D எல்லாம் ஒட்டி கொடுத்தாரு. மற்றபடி நிறைய கவர்ஸ் அதுல நீங்க வீடியோல பாப்பீங்க, நிறைய கவர்ஸ் இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. எல்லாமே 3D அவர்த்துக்கிட்ட ஒரு ஆள் ஒட்டி கொண்டு இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. பிரவீனும் ஒட்டுனவர் சொல்லி நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. அது அந்த கவர் அழகா இருந்துச்சு. நீங்க போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கவருக்கு ஒட்டலாம், இல்லாட்டி அந்த போனுக்கு பின்னால ஒட்டலாம். போன் டேமேஜ் ஆகுறது, கீறுபடுறதுகள் குறையும். பெக் கவருக்கும் ஒட்டலாம். அதுல நீங்க பாருங்க. அதை தாண்டி எல்லா போனும் இருக்கு. மற்றது ஆஃபர்ல ஒரு இது ஒன்று போகுது. என்ன டச் போன் தான் இப்ப எல்லாருக்கும் புதுசுன்னு சொல்றேன். கீபேட் யூஸ் பண்ற போன் அவர் 2950 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. நிறைய எடுத்தா அதுல ஆஃபர் ஏதோ இருக்குன்ற சொல்ல மாதிரி 1 இயர் வாரண்டி இருக்குது. மற்ற ஆன்லைன்ல போன்கள் வாங்குறது தெரியும் தானே உங்களுக்கு. கிட்டடியிலையும் ஒரு 1.8 மில்லியனுக்கு என்ன போன் ஒன்று எடுத்தது, ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்க. அப்ப அதையும் நீங்க பார்க்கலாம். ஆகவே நீங்க வாங்க, மீட் பண்ணுங்க, அண்ணாவை மீட் பண்ணி கேட்டு பாருங்க. நல்லதுகள் இருக்குது, உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அது நீங்க நாங்க மற்றது என்னன்னா, நாங்க ஏன் ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் போடுறோம்னா, நீங்க எடுத்துக்கொண்டிருக்கீங்க, வாங்க ப்ரொமோஷன் வீடியோ போடுங்கன்ட்டு நாங்க எங்களுக்கு சில எத்திக்ஸ், பிசினஸ் எத்திக்ஸ் வச்சிருக்கோம். ஆகவே சுய தொழில்கள், அதை தாண்டி இப்படி உண்மையானதுகள் அதுகளுக்கு நாங்க போடுவோம். அதை தாண்டி நாங்க நிறைய இதுகளுக்கு போடுறது இல்லை. மற்றது என்னன்னு சொன்னா, இப்ப உண்மையாகவே நல்ல ரீச்சா இருக்கிற, நல்ல ஃபேமஸா இருக்கிற ஆட்களுக்கு போட மாட்டோம். அவங்களுக்கு நாங்க போட மாட்டோம். அவங்களுக்கு தேவையில்லை. என்னத்துக்கு? இப்ப உங்களுக்கு தேவையில்லைதானே விளம்பரம். அப்ப ஆகவே நாங்க இப்ப திறமையை வச்சு கொண்டு சரியான இடம் கிடைக்காத ஆட்களுக்கு நாங்க போடுவோம் வீடியோவை. ஆனா நீங்க சரியா அப் பண்ணிட்டீங்க, நீங்க டொப்லான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்க வீடியோ போட மாட்டோம். அடுத்தது அந்த போன்ல எல்லா போனுக்குரிய பெக் கவர் இருக்கு, டெம்பர் கிளாஸ் இருக்கு, அதோட நிறைய போன் ஐட்டம்கள் காணப்படுது. நீங்க போனீங்கன்னா வாரண்டியோட கொஞ்சம் வேற கடைகளை ஒப்பிடக்குள்ள ஒரு சீப்பான பிரைஸ்ல தான் அந்த போன்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டன் போன், டச் போன் அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதோட அந்த அமைவிடம் முக்கியமான இடம் ஏறாவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டோட ஒட்டி அந்த விவேகானந்த தெரு குறுக்கு சந்தை துபாய் அப்படி இருக்கிற மாதிரியே
பஸ் ஸ்டாண்டோட சேர்த்த மாதிரியே இருக்குது கடை அந்த கடை இருக்குது. நீங்க போனீங்கன்னா தெரியும், சம்சம் மொபைல்னு சொல்லி நல்ல கடை. பெரும்பாலும் வராக்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டே பண்ணிருக்க வேண்டி வரும். அப்ப வந்து நீங்க பெக் கவர் வேணும், டெம்பர் கிளாஸ்கள் வேணும்னா குயிக்கா போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செஞ்சு அதோட நாங்க அந்த காணொலி எடுக்க போக்குள்ளையும் கூட அந்த கடைக்குள்ள எப்படி கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு சில டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் லேட்டா வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்படி எப்பயுமே கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் அது. அதோட போன் சம்பந்தமான ரிப்பேரிங், ஸ்பீக்கர் பிரச்சனைகள், டிஸ்பிளே பிரச்சனைகள், போன்ல இருக்கிற ஐஸ் பிரச்சனைகள், எதுவும் பல பிரச்சனைகள் காணப்படும். அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான விடயம். மற்ற உங்களோட போன்ல நீங்க இனங்காணாத ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த அண்ணா கண்டுபிடிக்கிறார். அவருக்கு நடந்துச்சு ஒரு விஷயம், ஒரு போனை கொண்டு வந்து அவங்க கதைக்கிறது விளங்குது இல்ல, அதான சிலவள் அங்க இருந்து கதைக்கிறது விளங்குது, இங்க இருந்து கதைக்கிறது விளங்குது, அப்படி ஏதோ ஒன்று சொல்லி போன் ஓனருக்கு அந்த என்ன பிரச்சனை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா அந்த அண்ணா ஓகே தாங்கன்னு சொல்லி அவர் அந்த பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணி இருந்தாரு. அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அதை தாண்டி மற்றது பாவிக்க மொபைல் கொடுக்குறாரு, சரியான சீப்பான விலை. 10,000 ரூபாய் கூட நல்ல போனுகள் நீங்க வாங்கிருக்கலாம். போய் பாத்தீங்கன்னா இருக்குது, விவோ இருந்துச்சு, ரெட்மி இருந்துச்சு, சாம்சங் எல்லாமே இருந்துச்சு. பாருங்க, ஒரு தரம் போய் பாருங்க. இப்ப காசு பணம் இல்ல, சும்மா போய் பாருங்க ஒரு தரம். பார்த்துட்டு நாங்க போய் என்ன சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்க, என்ன போய் சொன்னீங்க. அப்படி உண்மைன்னு சொன்னா இல்லன்னா நீங்க சொன்னது உண்மைதான்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணலாம் தானே, பிரச்சனை இல்லையே. நாங்களும் அப்படித்தானே, உண்மைன்னு சொன்னா உண்மைன்னு பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த அதுக்குள்ள அந்த நோக்கியா போன் எல்லாம் பற்றியாது. ஒரிஜினல் நோக்கியா போன் வந்து சில பேர் வாங்கலாம், நீங்க யோசிப்பீங்க. அப்படி நோக்கியா போன் வாங்கலாம். அதையும் தாண்டி அவங்க அந்த டிக்கெட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க சார். பிளைட் டிக்கெட்ஸ் நீங்க வந்து வெளிநாடு போறதுக்கு ஓல் கண்ட்ரி எந்த நாட்டுக்கு போறனாலும் உங்களுக்கு டிக்கெட் செய்யணும் சொன்னா அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க வந்து அந்த விசா அந்த டிக்கெட் சம்பந்தமான ஏதாவது சொன்னா நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளலாம். அவர் தொலைபேசி இலக்கமும் போட்டிருக்கேன். டிக்கெட்டுகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அவர் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி போகுது 2-3 இடங்களை விசாரிக்க கூட அவர்கிட்ட குறைவா போகும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். பெரும்பாலும் குறைவு தான் நினைக்கிறோம். இப்ப நீங்க 2-3 இடத்தை விசாரிச்சு டிக்கெட் எங்க குறைவா போகுது எடுக்கலாம் தானே. ஆகவே அந்த அண்ணா போங்க, நீங்க அவர் குறைவா எடுத்து செஞ்சு தருவார். ஓகேவா? வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறோம். கட்டாயம் எல்லாரும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. அதோட நீங்களும் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போடணும் என்று சொன்னா நாங்க இதுல கீழே போட்டிருக்கிற நம்பர் வந்து எங்களோட தொலைபேசி இலக்கம் தான். நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட தகவல்களை நீங்க தந்தா நாங்க ஒரு அழகான முறையில வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ செஞ்சு தருவோம். வீழ்வது நாம் ஆயிடும், வாழ்வது தமிழாகட்டும். நன்றி, வணக்கம்.